வணக்கம். செல்வகுமாரின் அறுவடை, விதைப்பு, பூச்சி விரட்டி அடித்தல் மற்றும் உலர்த்துதல், செங்கல் சூளை பணிகள், ஒப்பள பணிகள், பல்வேறு பொது பணிகள், சாலை பணிகள் அனைத்திற்குமான வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 ஜூன் 28 சனிக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை. முதல்ல அறுவடையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு மாலை மழை இருக்கிறது, பரவலான மழை இருக்கிறது. டெல்டாவிற்கு உறுதியாக இருக்கிறது. தெற்கு டெல்டாவிற்கு சற்று கனமழையே இருக்கிறது. புதுக்கோட்டை மாவட்ட எல்லையோரம், தஞ்சாவூர் மாவட்ட, திருவாரூர் மாவட்ட தெற்கு பகுதியெல்லாம் நல்ல மழை தெரிகிறது. இன்றைக்கு ஒரு நாள் தென்மேற்கு பருவமழை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலையும், கேரள எல்லையோர பகுதிகளிலையும், கணவாய் காற்று பகுதிகளிலையும், தென் மாவட்ட பகுதிகளிலையும் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். வெப்பச்சலனத்துடன் கூடிய தென்மேற்கு பருவமழை தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்களிலும் கடலோர பகுதிகளிலையும் பொழியும். இன்றைக்கு மாலை ஏதேனும் ஒரு மணி நேரம் நல்ல மழைப்பொழிவை எதிர்பார்க்கலாம். வட உள் மாவட்ட பகுதிகளிலையும் இருக்கிறது. நாளை ஒரு இரு இடங்களில் மட்டும் இருக்கும். அந்த ஓரிரு இடம் சிவகங்கை புதுக்கோட்டை மாவட்டமாக இருக்கலாம். நாளை 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலையில். அதே போல் கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் மற்றும் சேலம் மாவட்ட பகுதிகளாக ஓரிரு இடங்களில் இருக்கலாம். ஆகவே ஒரு இரு இடம்தான். தமிழ்நாட்டில் அத்தனை மாவட்டத்தில் ஏதேனும் ஒரு இடங்களில் மழை இருக்குது. நாளை 29ஆம் தேதி. இன்றைக்கு கூடுதல் பரப்பில் இருக்குது, மாலை முன்னிரவில். அடுத்தபடியாக 30ஆம் தேதி மழை வாய்ப்பு மிக குறைவு. 1ஆம் தேதியும் மிக குறைவு. தென்மேற்கு பருவமழை இன்றைக்கு நல்ல ஒரு வலுத்திருக்கும். நாளை லேசாக இருக்கும் கேரளாவிலையும் மேற்கு தொடர்ச்சி மலையிலையும். ஆனால் 30 மற்றும் 1ஆம் தேதி மழை வாய்ப்பு மிக குறைந்திருக்கும். அடுத்தபடியாக அடுத்தடுத்த நிகழ்வுகள் பயணித்து கொண்டு தான் இருக்கிறது. வட மாநிலங்களில் வரிசை கட்டின்னு இருக்கிறது நிகழ்வுகள். ஆனால் காற்றோட செட் ஆவது அடுத்து 2ஆம் தேதி. 2ஆம் தேதி அடுத்த நிகழ்வின் தீவிரம் காரணமாக 2ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதி வரை அடுத்த சுற்றின் மழை. இதில் 2ஐ விட 3 கொஞ்சம் பரப்பில் கூடும். 4ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதி வரை நல்ல மழை பொழிவு காத்திருக்கு. 3ஆம் தேதி 4ஆம் தேதி வடகடலோரம் வடவுள் மாவட்ட பகுதிகளுக்கு கண்டிப்பாக இருக்குது. வடகடலோரம் வடவுள் மாவட்ட பகுதிகளில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உட்பட, குடியாத்தம் போன்ற பகுதிகள் உட்பட வரக்கூடிய 3ஆம் தேதி அல்லது 4ஆம் தேதி கனமழையே இருக்கிறது. ஆந்திர, கர்நாடக, கேரள எல்லையோரம் தொடங்கி அனைத்து உள் மாவட்டங்களுக்கும் வங்கக்கடலோரமும் வரக்கூடிய 2ஆம் தேதியிலிருந்து ஆங்காங்கே தொடங்கும் மாலை இரவு மழை, தென்மேற்கு பருவமழை எந்த நேரமும் பெய்யக்கூடிய மழை வரக்கூடிய 3ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதி வரை இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து 10ஆம் தேதியிலிருந்து அடுத்த நிகழ்வு உருவாகி 18ஆம் தேதி வரை இருக்கிறது. அடுத்தது 20ஆம் தேதி வாக்கில் தொடங்கி இப்படி ஒன்றன் பின் ஒன்றாக நிகழ்வுகள் வரிசையாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு மழை இருக்கு மாலையில். நாளை ஓரிரிடம் மட்டும்தான். வரக்கூடிய 30ம் 1ஆம் தேதியும் மழை வாய்ப்பு மிக மிக குறைவு. அந்த நாளிலே அறுவடை செய்து வைக்கோல் போன்றவற்றை தீகரிக்க முயற்சி செய்யுங்கள். நாளை கூட வாய்ப்பு இருக்குது, அறுவடை செய்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. ஆனால் வரக்கூடிய திங்களும் செவ்வாயும் நல்ல இடைவெளி இருக்குது. அந்த இடைவெளியை பயன்படுத்தி நீங்கள் அறுவடை செய்யலாம். அடுத்தபடியாக பூச்சி விரட்டி அடித்தல். பூச்சி விரட்டி அடித்தலை பொறுத்த வரைக்கும் மழை எப்போதும் இன்றைக்காக இருந்தாலும், அது நாளையாக இருந்தாலும், இன்றைக்கு பரவலான மழையாக இருந்தாலும், மேற்கு மாவட்டங்களில் மதியமும், உள் மாவட்டங்களில் மாலையும், கடலோர மாவட்டங்களில் முன்னிரவும் இருக்கும். கடலோர மாவட்டங்கள் உள்பகுதி பின்மாலையும், அது 5:30 6 மணிக்கும், கடலோரம் முன்னிரவும், அதாவது ஒரு 9 மணிக்குள்ளும் மழை இருக்கிறது. ஆனால் நீங்கள் காலையில் பூச்சி விரட்டி அடிக்கலாம். மதியம் 2:30 மணிக்குள்ளே ஒரு 4 மணி நேரம் அமையும் பாரு நீங்கள் அடிச்சிங்க. ஆனால் மாலை தான் வரும் மேற்கு மாவட்டங்களில் மதியம். அடுத்தபடியாக நாளை ஏதேனும் ஓரிரு இடங்களில் மட்டும்தான் இருக்கிறதுனால பூச்சி விரட்டி அடிக்கலாம். இருந்தாலும் முன்கூட்டியே அடித்துருங்க. திங்கள் செவ்வாய் மழை வாய்ப்பு குறைவு. மீண்டும் 2ஆம் தேதியிலிருந்து மழை என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அடுத்தபடியாக உலர்த்துதலுக்கு நல்ல வெயில் இருக்கும் இன்றைக்கு காலையில். ஆனால் 2:30 மணிக்கு மேலே மேற்கே தூழும் மேகம் மாலையில் வங்கக்கடலோரமும்
இரவிலே மாலையில் வங்கக்கடலோர மாவட்டங்களின் உள்பகுதியும் இரவிலே வங்கக்கடலோரமும் மழை இருக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் முன்னிரவிலே. ஆகவே உலர்த்துதல் மதியம் வரைக்கும் செய்யலாம். மாலை முன்னெச்சரிக்கை தேவை. மாலை மூடி பாதுகாத்திடுங்கள் உலர்த்தும் தானியங்களை. அடுத்தபடியாக வைக்கோல் சேகரிக்கிறதுக்கும் இதே தான், நாற்று விடுதலுக்கும் இதே தான். மாலை மழை இருக்குது, நாளை ஓரிடங்களில் இருக்குது, அடுத்து 2ஆம் தேதியிலிருந்து. அடுத்தபடியாக பொதுப்பணி கட்டிட பணியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு மாலை மழை இருக்கிறது உறுதியாக. மதியம் 2:30 மணி வரைக்கும் வெளிப்புற கட்டுமான பணிகளை செய்யுங்கள். 2:30 மணிக்கு மேலே உள்புற பணியை செய்யுங்க. மாலை 4-5 மணிக்கு டெல்டாவிற்கு கண்டிப்பாக மழை இருக்குது. புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், திருச்சி மற்றும் டெல்டா மாவட்டங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக மாலையில் மழை இருக்குது. அதனால் மதியம் 2:30 மணி வரைக்கும் வெளிச்சுற்று கட்டுமான பணியை செய்யுங்க. வெளிப்புற கட்டுமான பணி மாலையில் உள்புற பணியை செய்யுங்க. அடுத்தபடியாக வண்ணம் தீட்டுதலும் மாலையில் உள்ளேயும் மதியம் வரைக்கும் வெளியேயும் செய்யுங்கள். தார் போடுதல், அதாவது தார் சாலை போடுதல், இந்த பணிக்கு இன்றைக்கு மாலை கண்டிப்பாக மழை இருக்குது. அதாவது ஒரு 5:30 மணிக்குள்ளே டெல்டாவிற்கு வரும். 2:30 மணிக்கு மேற்கு மாவட்டங்களில் தொடங்கும். அப்படியே 3-4 மணின்னு கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு மாவட்டமாக கிழக்கு நோக்கி வந்து வங்கக்கடலோரம் இரவு 9 மணிக்குள்ளே வந்து கொடுக்கும். ஏதேனும் 1 மணி நேரம் மழை தான். அதனால் எல்லா மாவட்டங்களுக்குமே வாய்ப்பு இருக்குது. இதில் கூடுதல் வாய்ப்புன்னா டெல்டா ஒற்றிக்குள்ளே தென் மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்களுக்கு இருக்குது. மேற்கு தொடர்ச்சி மலைக்கு இன்றைக்கு ஒரு நாள் நல்ல மழை இருக்குது. கர்நாடக எல்லை உரமும் இருக்குது. அனைத்து வட உள் மாவட்ட பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இருக்குது. இது நினைவில் கொண்டு நீங்கள் சாலை பணியை மேற்கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா செங்கல் சூளை பணி, அதாவது அடுத்த மழை 2ஆம் தேதியிலிருந்து இருக்குது என்பதையும் புரிந்து கொள்ளணும். 29, 30, 1ஆம் தேதி நீங்கள் உங்கள் தார் சாலை பணியை செய்யலாம். ஆனால் ஓரிரு இடங்களில் மட்டும் 29 இருக்குது. 30, 1ஆம் தேதி அறவே இல்லை. ஆனால் 28 இன்றைக்கு பரவலாக இருக்குது. 29லிருந்து நீங்கள் 1ஆம் தேதி வரை செய்யலாம். அடுத்தபடியாக செங்கல் சூளை பணிக்கு இதே தான். இன்றைக்கு மாலை இரவில் மழை இருக்குது. 29 ஓரிரு இடங்கள், 30, 1ஆம் தேதி மழை வாய்ப்பு குறைவு. மீண்டும் 2ஆம் தேதியிலிருந்து மழைப்பொழிவு படிப்படியாக பரவலாகும். அடுத்து உப்பள பகுதிக்கு இன்றைக்கு ஒரு நாள் கண்டிப்பாக மழை எட்ட வாய்ப்பு இருக்குது. தெற்கு டெல்டாவில், அதாவது மதுரை மாவட்டம் நத்தம், அதாவது மதுரை மாவட்டம் வடக்கு பகுதி மேலூர் மற்றும் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் பகுதியில் மழை உருவாகி, புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி, திருச்சி மாவட்டம் துவரங்குறிச்சி மற்றும் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி, பிள்ளையார்பட்டி மற்றும் அப்படியே புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி, புதுக்கோட்டை, அரிமளம் மற்றும் ஆவடையார் கோவில், அறந்தாங்கி பகுதிகளில் பேராவூரணி பகுதி வந்து மழைப்பொழிவை கொடுத்து, ஒரத்தநாடு மற்றும் பட்டுக்கோட்டை, அதிராம்பட்டினம், முத்துப்பேட்டை, மதுக்கூர் போன்ற பகுதிகளுக்கு மழைப்பொழிவை கொடுத்து, அது டெல்டாவின் வேதாரண்யம் பகுதிக்கும் இன்றைக்கு மாலை 6 மணிக்கு மேலே முன்னிரவு 9 மணிக்குள்ளே மழைப்பொழிவை கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஆக இன்றைக்கு மாலை இரவில் டெல்டாவின் தெற்கு பகுதிக்கு வர்ற மழை அது உப்பள பகுதியாம் அகசியம்பள்ளிக்கும் கொடுக்கலாம். அதே போல் மணமேல்குடி, கட்டுமாவடி பகுதிகளுக்கும் மழை வாய்ப்பு இருக்குது. தூத்துக்குடி மாவட்டத்திற்கு நனைக்கலாம், தூறலாம். மரக்காணம் பகுதிக்கு இன்றைக்கு வாய்ப்பு இருக்குது. மழை வாய்ப்பு லேசான மிதமான மழை இருக்கும். தடா ஆரம்பாக்கத்துக்கு இன்றைக்கு வாய்ப்பு இருக்குது, உறுதி இல்லை. அடுத்த மழை கண்டிப்பாக 3ஆம் தேதி 4ஆம் தேதி தடா ஆரம்பாக்கத்திற்கு உப்பள பகுதிகளுக்கு கனமழை பொழிவை கொடுக்கின்ற வாய்ப்பு தெரிகிறது. தொடர்ந்து வானிலை ஆய்விற்கு கூட இணைந்திருங்கள். வானிலையிலிருந்து விவசாயம் செய்திடுங்கள். நன்றி.